ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே பிக் பிக் தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நியூசிலாண்டில் எங்களோட வீக்கெண்ட் vlog தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த இடத்துக்கு நாங்கள் எப்போ வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாட்டர்டே வந்திருக்கோம். ஸோ இது வந்து ஹேக்லி பார்க்குன்ற ஒரு இடம் கிரைஸ்ட் சர்ச்சோட சென்ட்ரல் சிட்டிலேயே இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஈவெண்ட்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு அன்றைக்கி. பட் நாங்கள் மெயினாக பார்க்க வந்தது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, செரி பிளாசம்ஸ் பார்க்குறதுக்காக வந்தோம். செரி பிளாசம்ன்ற பூ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் டைமில் தான் பூக்கும். ஸ்ப்ரிங்குன்றது சம்மருக்கு முன்னாடி இருக்க சீசன் தான் ஸ்ப்ரிங்கு. ஸோ அந்த டைமில் தான் இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் வாரம் தான் இருக்கும். ஸோ நாங்களே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ரொம்ப லேட்டு. நிறைய பூ வந்து கொட்டிடுச்சு, நிறைய இலையாக மாறிடுச்சு. பட் இருக்கிற வரைக்கும் நாங்கள் அங்கே இருந்து சில ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்தோம். செரி பிளாசம்ன்ற பூ வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான்லேயும் ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு பூ. ஸோ இங்கே வந்து நியூசிலாண்டில் கிரைஸ்ட் சர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரோட் ஓரத்துலேயே இருக்குது ஒரு ஸ்ட்ரெச்சு ஃபுல்லாக. இதுக்கு நம்மளுக்கு காசு அதெல்லாம் எதுவும் கொடுக்க தேவையில்லை. நம்ம ஃப்ரீயாக வந்து நின்று அதை பார்த்து அங்கே ஆசைத்தீர ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நம்ம போகலாம். ஃபோட்டோஸ் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு கூட்டமாக அந்த ஆளுங்கள்லாம் அவங்க நாயோட நடந்து போயிட்டு இருந்தாங்க. என்ன இல்லை நோட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாய்ங்க எல்லாமே ஒரே ப்ரீடுங்க. ஸோ மேபி ஏதாச்சும் ஒரு மீட்டப் மாதிரி வச்சுருப்பாங்க போல் இந்த நாய் ஓனர்ஸ்லாம். வந்து ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் நேரம் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே அங்கே பக்கத்தில் இருந்த பார்க்கில் தான் நடந்து போயிட்டு இருந்தோம். பாப்பா வந்து ரொம்ப ஹாப்பியாக விளையாடிட்டு இருந்தா, ஜாலியாக அங்கேயும் ஓடிட்டு. பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டனும் இருக்குது. சரி அங்கே சும்மா போகலான்னு சொல்லிட்டு தான் நடந்து போயிட்டுருக்கோம். பொட்டானிக்கல் கார்டனுமே பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நிறைய பூலாம் நட்டு வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் மாதத்தில் இது நல்லா வளர்ந்து இன்னும் சூப்பராக இருக்கும். அப்படியே அங்கே ஒரு பெரிய ப்ளே கிரவுண்டும் இருக்குது. நிறைய குழந்தைங்க அங்கே விளையாடிட்டு இருந்தாங்க. பாப்பாவும் நானும் ஸ்விங்கில் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த மேடம் வந்து தானாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இருக்க ஸ்லைடு மீதி சில ரைட்ஸ்லலாம் போயிட்டு இருந்தா. அதே இடத்துல லைட் ஷோ மாதிரியும் செட்டப் பண்ணி அங்கேயுமே நிறைய ரைட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஜெயின் வீல் இருந்துச்சு, அதுக்கப்புறமா இந்த குதிரைலாம் இருந்துச்சு. பாப்பாவுக்கு வந்து குதிரையில் போகணுன்னு ஆசை. சரி சொல்லிட்டு அதில் மட்டும் போகலான்னு சொல்லிட்டு அதுக்கு மட்டும் டிக்கெட் வாங்கணும். ஸோ அடல்ட்டுக்கு தனி டிக்கெட்டு. இப்போ குழந்தைங்க போனால் அவங்க கூட ஒரு அடல்ட் வந்து ஃப்ரீயாக போய்க்கலான்னு சொன்னாங்க. சரி அதனால் நான் பாப்பா அப்புறம் என் ஃப்ரெண்டு மட்டும் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி போயிட்டுருந்தோம். நல்லா இருந்துச்சு ரைடு. ஆனால் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருந்துச்சு. பாப்பா வந்து நல்லா என்ஜாய் பண்ணால், நம்மளுக்கு தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் இருக்க இந்த மாதிரி சின்ன சின்ன செட்டப்பெல்லாம் பார்த்து கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தா. அங்கேருந்து அப்புறம் கிளம்பி பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி லஞ்ச் ஏதாச்சும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் வந்து கிளம்பிட்டோம். ஏதாச்சும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலான்னு. ரொம்ப நாளாக எங்கள் ஃப்ரெண்டு வந்து எங்களுக்கு ட்ரீட் கொடுக்க வேண்டியது பெண்டிங்காக இருந்துச்சு. டிமிக்கி கொடுத்து ஏமாற்றிட்டு இருந்தான். பட் ஒரு வழியாக இன்றைக்கி அவனை கூட்டிகிட்டு போயாச்சு. ஸோ இன்றைக்கி லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா அவனோட ஸ்பான்சர் தான். லிட்டில் ஸ்பைசின்ற இந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் இங்கே வந்திருந்தோம். ஸோ நாங்கள் இங்கே அடிக்கடி வருவோம். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாடு இங்கே. நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா காரசாரமாகவும் இருக்கும் உங்ககிட்ட. ஸோ மல்டிபிள் ஐட்டம்ஸ் வாங்கிட்டு அது எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கலான்னு தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நல்லா காரமாக சொல்லியிருந்தோம். பாப்பா வந்து அதை சாப்பிட மாட்டான்னு நினச்சோம். ஆனால் அதை தான் வந்து நல்லா சாப்பிட்டு அவள் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறமா ஸ்டார்டர்ஸ் வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ண சிக்கன், இது கூட மிளகாவும் வந்து டீப் ஃப்ரை பண்ணி போட்டிருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கப்புறமா சிக்கனில் நூடுல்ஸ் வாங்கினோம். அப்புறம் எங்கள் ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா போக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டம்ப்ளிங்ஸ் ஒன்று வாங்கியிருந்தான். அது எனக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் அவனும் நல்லா விரும்பி சாப்பிட்டான். அப்புறம் டெசர்ட்டுக்கு வந்து 2 ஐட்டம் வாங்கியிருந்தோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டீப் ஃப்ரைட் கண்டென்ஸ் மில்க்குன்னு ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து ஸ்வீட் கண்டென்ஸ் மில்க்கு. அதுக்கப்புறம் டீப் ஃப்ரைட் ஐஸ்கிரீம் வாங்கியிருந்தோம். இதுவுமே சூப்பராக இருந்துச்சு. வெளியில் நல்லா கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக, கட் பண்ணால் உள்ளே அப்படியே வெனிலா ஐஸ்கிரீம். எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. ஸோ எங்கள் வீக்கெண்ட் இப்படி தான் போச்சு. உங்களது எப்படி போச்சுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய்.